ஃப்ரெண்ட்ஸ், ஸ்வீட் பொட்டேட்டோவோட நம்ம வந்து பார்த்திங்கன்னாக்கா நம்ம வந்து சோயா போண்டா வந்து பண்ண போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து இந்த மேலே இருக்கிற பீலெல்லாம் வந்து எடுத்துருவாங்க. பட் அது மாதிரி எடுக்காதீங்க. அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா சத்து நல்லா இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்வீட் வந்து கொஞ்சம் அதிகமாகவே போட்டு தரேன். ஸோ வெல்லம் வந்து போடலாம். இது வந்து சுகர்லேயும் வந்து பண்ணிக்கலாம். பட் எனக்கு வெல்லம் போட்டு செஞ்சால் தான் பிடிக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா இடிச்சிட்டு அப்படியே வந்து கொஞ்சம் கச்சா பிச்சா கூட போட்டுக்கலாம். பட் என்னன்னா அது வந்து எனக்கு வந்து அந்த டேஸ்ட் வந்து இப்போ குழந்தைங்கள்லாம் வந்து சாப்பிடும்போது அது அப்படியே வந்து எடுத்து வச்சுருவாங்க. ஸோ இதெல்லாம் போட்டுட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். ஸோ ஏலக்காய் வந்து 2 போட்டுக்கிறேன். போட்டுட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். ஸோ இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து மசிஞ்சிருச்சு. ஸோ இந்த அளவுக்கு மசிஞ்சால் போதும். ரொம்ப வந்து குழையான வேண்டாம். இந்த அளவுக்கு வந்து மசிஞ்சால் போதும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கலவை ரெடி பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மைதா மாவு வந்து எடுத்துருக்கோம். ஸோ இதுக்கு வந்து கொஞ்சமாக வந்து சால்ட் ஆட் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மைதா மாவு வந்து தான் மைதா மாவு செஞ்சால் தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். இல்லைன்னா கோதுமை மாவில் கூட செஞ்சுக்கலாம், நல்லா தான் இருக்கும். பட் மைதா மாவு வந்து ஒரு மாதிரி அந்த டேஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்களுக்கு மைதா வந்து அவாய்ட் பண்ணனாக்கா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கோதுமை வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம வந்து இது வந்து ஒரு பஜ்ஜி கன்சிஸ்டன்சியில் வந்து போட்டுக்கிறதுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது ட்ரை பண்ணோம். ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் வந்து பேஞ்சிக்கலாம். அவ்வளோதான். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு 10 to 15 minutes வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பஜ்ஜி போட்டுட்டு கரெக்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் போட்டுட்டு ஈவனாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஈவனாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஈவனாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து நல்லா காயிடும். ஸோ எண்ணெய் போட்டு அது வந்து நல்லா வந்து காயிடும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ரவுண்ட் பண்ணிக்கலாம். ரவுண்ட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா இந்த மாவு இந்த மாதிரி அதே மாதிரி எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஆகும். ஸோ இது வந்து திருப்பி போடணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேவது வந்து நல்லா வந்து வேகும். ஸோ டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட் பணியாரம் அண்ட் தென் பார்த்திங்கன்னா சோயா போண்டா எல்லாமே வந்து ஸோ வீட்டில் வந்து இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுவோம். சூப்பராக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி இல்லை வந்து பார்த்திங்கன்னா மார்னிங்கோ அந்த மாதிரி டைமில் வந்து சூப்பராக இருக்கும். இன்கேஸ் மைதா அன்றைக்கிறவோ கோதுமை மாவில் கூட போட்டுலாம் நல்லாயிருக்கும். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்தியான இந்த சோயா போண்டா வந்து ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா சொன்ன மாதிரி தான் மைதாலனாலும் செய்யலாம். இல்லை வந்து பார்த்திங்கன்னா நம்மள வந்து இன்கேஸ் வேண்டாம்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா கோதுமை மாவு செய்யலாம். சூப்பராக